தன்னோட மக்களுக்காக, தன்னை நேசித்த மக்களுக்காக ஒரு கட்சி ஆரம்பிச்சனால வரலாற்றுல பொக்கிஷமா நாங்க கொண்டாடிட்டு இருந்தோம். அவர் கட்சி அறிவிச்ச அந்த நாட்டில் கொண்டாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ 22ஆம் தேதி கொடி அறிவிச்சனால அதே வரலாற்று சிறப்பு மிக்க நாளா மாறிச்சு. அந்த வரலாற்று நிகழ்வில் ஒன்றாக இன்னைக்கு தமிழக மக்களுக்காக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் அறிவிச்ச கட்சி இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்டு என்ற மற்றற்ற மகிழ்ச்சியான செய்தி எங்களுக்கு கிடைச்சிச்சு. அதுக்கு பொதுமக்களோட அதை கொண்டாடிக்கலாம் அப்படின்றதுக்காக இன்னைக்கு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கணும். அதாவது தனக்காக வாழ்பவர் மத்தியில் தமிழக மக்களுக்காக வாழும் ஒரு தலைவன் தளபதி அறிவிச்சதை மக்களா கொண்டாடணும். இந்த செய்தி அதாவது தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்டது ஒரு சிறப்பான நிகழ்வு. ஒரு கட்சி ஆரம்பிச்சது தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்டதுன்னு சிறப்பான நிகழ்வு. அதை பொதுமக்களிடம் கொண்டாடும் நோக்கத்தோட இனிப்பு வழங்கி பட்டாசு வெடிச்சு கொண்டாடணும். பிளஸ் அதே மாதிரி நம்மளோட தொழிலாளர்களுக்கு பூக்கூட வச்சிருக்கிறவங்க அவங்களுக்கும் எல்லாத்துக்குமே இனிப்புகள் வழங்கணும். அவங்க எல்லாருமே பொதுமக்கள் எல்லாருமே வாழ்த்துக்கள் சொன்னாங்க. நம்மளா வாழ்த்துறதை தாண்டி பொதுமக்கள்கிட்ட சென்று போறப்ப எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தளபதிக்கு வாழ்த்துக்கள் சொல்லுப்பான்னு சொன்னாங்க. அந்த வாழ்த்துக்களையும் ஆசி பிறகு தான் இது பண்ணோம். அதே மாதிரி நமது பகுதியில் உள்ள ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு எல்லாமே சீருடை வழங்கி மகிழ்ச்சியை கொண்டாடணும். இல்ல அது எல்லாமே நம்ம இன்னைக்கு தலைவர் அறிவிச்சத கொண்டாட்டங்கள் மட்டுமே நமது தோழர்களா கழக தோழர்கள் நமது பணி. அதிகாரப்பூர்வமா தகவல் எல்லாமே தளபதி அவர்களும் நமது பொதுச்செயலாளரும் அறிவிப்பாங்க. மாநாட்டுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? 100% தயாரா இருக்கும். ஏன்னா படம் 4 மணிக்கு வந்தா தயாரா இருக்கீங்களா, 10 மணிக்கு அந்த மாதிரி தான். எப்பயுமே தளபதினா நாங்க ரொம்பவே ரெடியா தான் இருக்கும். எங்களுக்கு அந்த 3 மாசம் 4 மாசம் மத்த கட்சிகளுக்கு மாதிரி தேவையில்லை. தலைவர் சொன்னா அடுத்த நிமிஷம் பல லட்சம் பேர் திரள்றதுக்கு பொதுச்செயலாளர் தலைமையில திரள்றதுக்கு ரெடியா தான் இருப்பாங்க. அது நாங்க தலைவரோட அறிவிப்புக்காக காத்துட்டு இருக்கோம், பொதுச்செயலாளரோட அறிவிப்பாக காத்துட்டு இருக்கோம். மாநாடு மதுரையில தான் எல்லாருமே அது ஒரு ஸ்பார்க் இருக்கும். அது எல்லா மாவட்டத்துக்கும் நம்ம மதுரைன்றதுனால நமக்கு மதுரை மேல ஆசை இருக்கும், வேற ஒரு எல்லா மாவட்டத்துக்கும் ஆசை இருக்கும். ஆமா லைவ் தான் மதுரை தாவேகா கொண்டாட்டம். மதுரை தாவேகா கொண்டாட்டம்.